ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபீட்பேக் நிறையா நேயர்கள் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு 2025 மிகப்பெரிய 3 ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாக போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பெயர்ச்சி. 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது, இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடம். காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி, காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். அவர் எந்த நாட்களில் கும்பராசியிலிருந்து மீனராசியை நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம 12 ராசி நேயர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த சனி பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது. சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ, நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே, நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும், வீடியோ பார்க்காத அதாவது முன்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்க தான் செய்யுது. அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களிலே 7 கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள், இந்த 9 கிரகங்களிலேயே மிகப்பெரிய ஒரு வல்லமை, நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள், உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது, உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான். நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. யாரெல்லாம் சனி பகவானை பற்றி, சனி பெயர்ச்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், அதாவது தவறான முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள், மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள், இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனி பெயர்ச்சி எப்போது, சனி பெயர்ச்சி மூலமாக ஒரு பதட்டத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உறுதியாக ஏற்படும். மற்றவர்கள் மீது இரக்க குணம் காட்டுறவர்கள், தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், பிறகு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள், உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், மேலும்
நல்ல ஆசிரியர்கள், நேர்மையான அரசு அதிகாரிகள், உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள், இவர்கள் எல்லாம் சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை. ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 வருடங்களாக இந்த ஜோதிடத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த சனி பெயர்ச்சியை யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை. அது 7.5 சனியாக இருக்கட்டும், அல்லது விரைய சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், எந்த சனி பகவான பயிற்சியானாலும் சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன். அனைவரும் காணுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2025 சனி பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்க போகிறது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 3ஆம் இடத்ததிபதி. இந்த 3ஆம் இடத்ததிபதி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக கும்ப ராசியில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சகாய சனியாக அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே இந்த 2025 நுழைகிறார். அது என்ன சொல்லுவோம்னா அது அர்த்தாஷ்டம சனி பகவான் என்று சொல்லுவோம். அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறான்னா, உங்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்கான செயல்பாடுகளை செய்ய போகிறார். தேவையில்லாத எதிர்வினை பிரச்சனைகள், தடைகள், கவலைகள், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவது, மன வலிமையை அதிகரிப்பதற்கான செயல்பாடெலாம் பார்த்திங்கன்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் உறுதியாக நடைபெறும். அப்போ மார்ச் எண்டுலேருந்து மே எண்டு வரையும் கொஞ்சம் நிதானத்தை நம்முடைய தனுசு ராசினியர்கள் கடைபிடிக்க வேண்டும். தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடமான உங்கள் ராசியவே 10ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதனால நீங்கள் கட்டாயமாக மே எண்டு வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள். மே எண்டுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நேர்மையான முறையில் செயல்படுத்தினீர்கள் என்றால் இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசிரியர், பேங்கு, அதேபோல் சேல்ஸ்மேனு, நடமாடும் தொழில் செய்கிறவங்க, அலுவலக பணியில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்குமே இந்த 2025 சனி பெயர்ச்சியானது அற்புதமான மாற்றத்தையும் பதவி உயர்வுக்கான செயல்பாடுகள், பண பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பை அள்ளி வழங்கப் போகிறார். அப்போ இவ்வளோ செயல்பாடுகளை அள்ளி வழங்குகிற சனி பகவான் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 1 முதல் 4ஆம் பாதம் வரை உள்ள நம்மளுடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன விஷயத்துக்காக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் கடினமாக கால் அவுட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.
புத்திர பாக்கியத்தில் உள்ள தடைகளை விலக்கி உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப பெண்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த அனுசரித்து செல்றதாங்க பெரிய பிரச்சனை. நான் உண்மையிலேயே உண்மையான அன்பு, பாசம், காதல், அக்கறை என் குடும்ப உறுப்பினரிடம் திருமணம் முடித்த என்னுடைய கணவர் வீட்டாரிடம் வைத்திருக்கேன். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. நான் எவ்வளோ தான் உண்மையான பாசம் வச்சாலும் என் மேலே அக்கறை செலுத்துவதில்லை என்று வருத்தப்படுகின்ற நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு சொல்வது என்னென்னா, கவலைப்படாதீங்க. மே மாதத்துக்கு மேலே இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய கணவர் உங்களுடைய முழு அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது அக்கறை செலுத்தி உங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரிடமும் வாதம் பண்ணி உங்களுக்கான அங்கீகாரத்தை உறுதியாக பெற்றுக் கொடுப்பார்கள். அப்போ அவங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருமே உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கான சுமை, மன சுமை குறைக்கப்படுகிறது. கவலைப்பட வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு என்ன கஷ்டம்னா நான் கூட இருக்கேன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை செயல்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாம், இன்னொரு விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இயல்பாகவே அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஸோ அப்படி அந்த ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஆராய்ச்சியில் வெற்றி உண்டு. அல்லது மாணவர்களாக இருந்தால் ஆராய்ச்சி துறையில் நல்ல ஒரு மாணவன் என்று ஒரு பேரும் புகழும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதாக இருந்தால் கவனம் செலுத்துங்க. ஏன்னா டிவுக்கு வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதே போல் அதுக்கடுத்தபடியாக தாய்மாமன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக மாமா கிட்ட பேசுங்க. மாமாவே உங்களை காயப்படுத்தினாலும் முடிஞ்ச அளவு அந்த உறவு என்றைக்குமே நம்மளுக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைச்சால் உறுதியாக பொறுமையாக நிதானமாக அவங்க செய்த தப்பை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கட்டாயமாக கேட்டுக்கொள்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, புதிய வண்டி வாங்குறதை மட்டும் தவிர்த்துருங்க. பழைய வண்டி செகண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா வண்டி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். அதே போல் தனுசு ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவருக்கு மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சின்ன சின்ன விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவரை நாடிடுங்க. தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ண வேண்டாம். சுப செலவுகளாக மாற்றி அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட கிரக அமைப்புகளில் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா, வடபழனி முருகன் கோவிலை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று குடும்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒற்றுமையுடன் இருப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு முருகப்பெருமானும் கொடுப்பார். அதே போல் திருச்செந்தூரில் உள்ள குரு பகவானும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ நம்ம சொன்ன வழிபாடுகள்லாம் கரெக்டாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி விளக்காக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என கூறிக்கொண்டு, மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.